தெற்கு மண்டல கலை கலாச்சார பிரிவு சார்பில் இன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம் நம்ம நாகேந்திரன் தான் கலை கலாச்சார பிரிவோட தலைவர். அவர் பொறுப்பேற்று ஒரு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் 2 வாரங்கள் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுதியில் எல்லாம் சாதாரண மருத்துவ முகாம் நடத்தாம காது கேட்கும் கருவி, கண் பார்வை, கண்ணாடி, இசிஜி, எக்கோ எல்லாமே அவர்கள் செய்து எல்லாமே எல்லா டெஸ்டும் எல்லாம் பண்றாங்க. உங்க ஃபவுண்டேஷன் அவங்க இவங்களோட வினோத் மகேந்திரன் டாக்டர் அவங்க ஃபவுண்டேஷன் சார்பிலும் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதில் நான் எனது யுனிவர்சல் சொல்யூஷன் அவங்க டாக்டர் நடத்துறாங்க. அதனால இந்த இதை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஒரு பிரிவென்டிவ் மெடிசனுக்கு போயிடணும், தடுப்பு நடவடிக்கைகள் போயிடணும். மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் மருந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை அளிப்பதை விட தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இதே போல மருத்துவ முகாம்கள் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்பதான் திருமாவளவன் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பதறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சங் பரிவார்கள் விஜயை இயக்குகிறது, அவர் சுயமாக எதுவும் செய்யல, சுயமாக இல்லாம அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நேற்று பாஜக ஒரு குழு அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்க கூடாது, காங்கிரஸ் குழு அமைச்சிடணும். திமுக மேல கூட அவருக்கு நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ் ஒரு குழு அனுப்புங்க அப்படின்னு பதற ஆரம்பித்து இருக்கிறார்கள். எதையுமே பார்த்து செய்யக்கூடாதுங்க. உங்களுக்கா தானா மக்கள் மீது அக்கறை வரணும். பாஜகவிற்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனால முதல் நாள் மாநில தலைவர் நான் உட்பட போனோம். அதுக்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமரிடம் இருந்து நேரடி செய்தியை எடுத்து வந்து சகோதரர் முருகனும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட சென்றாங்க. நேற்று எங்களது குழு பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு சென்றிருக்கிறார்கள். ஆக மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டிருக்கோம். முதல் நாள் கூட நாங்க எந்த விமர்சனமும் செய்யாம மக்களுக்கு உதவி செய்யறதுலாம் நாங்க இருந்தோம். அதனால நாங்க மக்களோடு இருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு அங்கே பிரச்சனை வந்தது என்பது அவருக்கு கவலை இல்லை. கரூர் விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்வதாக அரசியல் நடந்து இல்ல, திருமாவளவன் எனக்கு ஒரு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி மேல நம்பிக்கை போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. குழு அமைக்க கூடாதுன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு, காங்கிரஸ் குழு அமைக்கணும்னு திருமாவளவன் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குழு அமைச்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ குழு அமைச்சதுனாலதான் உண்மை வெளிவர தொடங்கி இருக்கிறது. அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு வேணா நீங்களும் போய் ஒரு குழு அமைச்சு போய் பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆக மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனாலதான் முதல் நாள் மாநில தலைவர் போனார், நானும் போனேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம அமைச்சரிடமிருந்து நேரடி செய்தியை சொல்லி அமைச்சார். உங்க ராகுல் காந்தி அது வரைக்கும் நீங்க கவலைப்படலையே. அதனால நீங்க சொல்லி சொல்லி காப்பி அடிக்கிறது சொல்றீங்க. எங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மீது அன்பு இருக்கிறது. மக்களுக்கு அவங்க துன்பப்படும் போது ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இல்ல, தமிழக மீது அப்ப அக்கறையா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரா? இறந்தவர்கள் தாவாக்க காரணங்கள் நமக்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தாலும் தெரியாது, விஜயின் விசிறிகளான்னு தெரியாது. தமிழர்கள் சாமானிய மக்கள், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்களா? இதுவே தவறான கருத்து. எப்ப பார்த்தாலும் மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாருன்னு சொல்லும்போது முதல் தமிழகத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண் 2 காவலர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே அங்கே இது நடக்குது, இங்கே நடக்கக்கூடாதுன்னு கேட்பீங்களா? ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்பட்டமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். செந்தில் பாலாஜி அவர் அரசியலா பார்க்கல, மற்றவர்கள் அரசியலாக பார்க்கிறார்கள். ஏன்னா அவர் அரசியல் செய்யக்கூடியவர். அதனால் உண்மை வெளிவர வேண்டும் என்பது எனது கருத்து. கரூர் விவகாரத்தில் கட்சியினுடைய தலைவர், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அந்த இடத்துல இல்ல, உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே ஒரு தலைவர் நேரடியா சந்திக்க வேண்டும். ஆனா நீதிபதியே சொல்லியிருக்காரு என்னன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு
ஒரு பாப்புலரான நடிகரை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க வெளியே வரும்போது ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலை மிக மோசமாகி அதனால மக்கள் திருப்பியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடந்து கொள்வதும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடப்பது என்பது நம்ம விவரிக்கக்கூடிய ஒன்று தானே. நேற்று தாவேகா தலைவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க மேம்? ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காலையிலிருந்து அவங்க தொண்டர்களை கைது செய்யப்படுகிறார்கள். காலையிலிருந்து அவங்களோட பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதியப்படுகிறது. நாம ஒரு கேள்வி கேட்டா ஏன் கலெக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேல நடவடிக்கை இல்லை, என்ன விசாரணை வரட்டும்னு சொல்றீங்க. ஆனா விசாரணை முடிவு வரதுக்கு முன்னாலே தாவேகா தொண்டர்களை நீங்க கைது செய்றீங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது அவருக்கு பலமா இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வருகிறது. தான் தொண்டர்கள் எந்த விதத்திலையும் டிமாரலைஸ் ஆயிடக்கூடாது, உங்க பக்க பலமா நாம இருக்கிறோன்ற சூழ்நிலையை மக்களுக்கு அவர்கள் உணர்த்த வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துகள். நாளைக்கு விஜயதசமி. விஜயதசமிக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயதசமி என்றாலே புதியவை ஆரம்பித்து பழையவை கழிதல். இந்த விஜயதசமி எங்களுக்கெல்லாம் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தினம்னு சொல்லுவேன். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்று RSSஇன் 100வது ஆண்டை குறிக்கும் அளவிற்கு தபால் தலையை வெளியிடுகிறார்கள். அதே மாதிரி UGC அப்படின்னு நம்ம நாட்டான கல்வி நிறுவனம் ஆணையம் ஆரம்பித்ததும் இன்னைக்கு 100வது ஆண்டு. RSSஐ பொறுத்தமட்டில் இந்த நாட்டில் ஒரு சேவை இயக்கம். அதனால்தான் இந்த ஓராண்டை 100 ஆண்டை நாங்கள் சேவை தினமாக அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி வருகிறோம். என்னை பொறுத்தமட்டில் RSSயிடம் எனக்கு மிகுந்த ஈடுபாடு வந்தது. நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ரத்தம் கிடைக்கல. இப்ப மாதிரி பிளட் பேங்க் எல்லா இடமும் கிடையல. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு வார்ட் பாய் சொன்னாருன்னு நான் திருச்சி RSS அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டேன். நடு இரவு தொடர்பு கொண்டேன். விடியற் காலை வந்து 4-5 பேர் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கும் அந்த நோயாளி உயிரோடு இருக்கிறார். அப்பதான் RSS இயக்கத்தின் சேவை எனக்கு தெரிந்தது. அதன் பின்பு அவர்கள் நடத்திய மருத்துவ முகாம்கள் பலவற்றில் நான் ஈடுபாடோடு என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் ஒழுக்கத்தை போதிக்கும், நாட்டின் கலாச்சாரத்தை போதிக்கும் RSS இயக்கத்தின் 100வது ஆண்டு விழாவை எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்று யாரு இது நீங்க பண்ணது தெற்கு மண்டல கலை கலாச்சார பிரிவு சார்பில் இன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம். நம்ம நாகேந்திரன் தான் கலை கலாச்சார பிரிவோட தலைவர். அவர் பொறுப்பேற்று ஒரு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் 2 வாரங்கள் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுதியில் எல்லாம் சாதாரண மருத்துவ முகாம் நடத்தாம காது கேட்கும் கருவி, கண் பார்வை, கண்ணாடி, ECG, எக்கோ எல்லாமே அவர்கள் செய்து எல்லாமே எல்லா டெஸ்டும் எல்லாம் பண்றாங்க. உங்க ஃபவுண்டேஷன் அவங்க இவங்களோட வினோத் மகேந்திரன் டாக்டர் அவங்க ஃபவுண்டேஷன் சார்பிலும் நடைபெறுகிறது. இதுல கலந்து கொள்வதில் நான் எனது யுனிவர்சல் சொல்யூஷன் அவங்க டாக்டர் நடத்துறாங்க. அதனால இந்த இதை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஒரு பிரிவென்டிவ் மெடிசனுக்கு போயிடணும், தடுப்பு நடவடிக்கைகள் போயிடணும். மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் மருந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை அளிப்பதை விட தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இதே போல மருத்துவ முகாம்கள் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்பதான் திருமாவளவன் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பதறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சங் பரிவார்கள் விஜயை இயக்குகிறது. அவர் சுயமாக எதுவும் செய்யல, சுயமாக இல்லாம அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நேற்று பாஜக ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்க கூடாது, காங்கிரஸ் குழுவை அமைச்சிடணும். திமுக மேல கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் ஒரு குழு அனுப்புங்க அப்படின்னு பதற ஆரம்பித்து இருக்கிறார்கள்.
எதையுமே பார்த்து செய்யக்கூடாதுங்க. உங்களுக்கா தானா மக்கள் மீது அக்கறை வரணும். பாஜகவிற்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனால முதல் நாள் மாநில தலைவர் நான் உட்பட போனோம். அதுக்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமரிடம் இருந்து நேரடி செய்தியை எடுத்து வந்து சகோதரர் முருகனும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட சென்றாங்க. நேற்று எங்களது குழு பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு சென்றிருக்கிறார்கள். ஆக மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டிருக்கோம். முதல் நாள் கூட நாங்க எந்த விமர்சனமும் செய்யாம மக்களுக்கு உதவி செய்யறதுலாம் நாங்க இருந்தோம். அதனால நாங்க மக்களோடு இருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு அங்கே பிரச்சனை வந்தது என்பது அவருக்கு கவலை இல்லை. பிஜேபி இதுல வந்து மக்களுக்கு கூட நிக்கிறாங்களேன்றதான் எனக்கு அவருக்கு கவலையா போச்சு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சங் பரிவாரை இணைச்சு சங் பரிவார் பின்னால் இருந்து இயக்குது எந்தவித ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு எனது கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இன்னொன்னு, திமுக மீது அவர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதை காண்பிக்கிறது. திமுக ஆட்சி இருக்கு, அவர்கள் குழு அமைச்சிருக்காங்க, காங்கிரஸ் குழு அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வதில் இருந்து அவர் எதை நினைக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் இன்று அரசாங்கம் முற்றிலுமாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது. அரசாங்கமே ஒரு விசாரணை கமிஷன், தனிநபர் நீதிபதி விசாரணை அறிவிக்கிறாங்க. அது விசாரணை முடிவு வரல. ஏன் நீங்க ஆட்சியர் மீதும் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, விசாரணை நடக்குது, விசாரணை முடியட்டும், அப்புறமா தானே நாங்க இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் சொன்ன அதே அரசாங்கம் காலையில் இருந்து சகோதரர் விஜய் அவர்களின் தம்பி விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், சோசியல் மீடியா இன்சார்ஜஸ் எல்லாரையும் கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு எதிராக விமர்சனத்தை வைத்து பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு IAS அதிகாரி உட்கார்ந்து கொண்டு இன்னும் அவங்க விசாரணையோட முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் விசாரணை வந்ததை போல நடந்து கொள்கிறார்கள். ஆக முற்றிலுமாக அரசாங்கம் நிலை குலைந்து போயிருக்கிறது என்பதான் எனது கருத்து. இல்ல, அவர் வந்து விளக்கம் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்ட விளக்கமா இருந்தாலும் நேரடியா மக்களை சந்திக்க வேண்டும் என்பதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விஜயை மற்ற அரசியல் நீதிபதியே சொல்லியிருக்கிறார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, அவர் வந்தா கூட்டம் அதிகமா கூடும், அதிகமா இன்னும் அந்த தாக்கங்கள் ஏற்படும். அதனால அவர் அன்னைக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் தனது தொண்டர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள் எந்த விதத்திலும் மனத்தாங்கல் பெற்றுவிடக்கூடாது, டிமாரலைஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். இதை வந்து விமர்சிப்பவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரே பல இடங்களில் வீடியோவில் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆமா, ஒரு அரசியல் கட்சி இல்ல, ஒரு அரசியல் கட்சி சொல்றத காலையில இருந்து அவங்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், கருத்து சுதந்திரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கருத்து பதிவு செஞ்சா கைது செய்யப்படுகிறார்கள், பத்திரிகை சகோதரர்கள் உட்பட. நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, 2 விதமான கருத்து பதிவும் இருந்தது. ஒன்று அரசாங்கத்தை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது, விஜயை எதிர்த்து கருத்து பதிவும் இருந்தது. ஆனா அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்தவங்களை எல்லாமே நீங்க கைது செய்யறீங்கன்னா எதற்கு? நீங்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நாம மோசமான பதிவுகளை நாம ஒன்னும் சொல்லல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் உட்பட எவ்வளவு மோசமான பதிவுகளை பதிவு செய்யறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? இல்ல. அப்ப ஒரு பதற்றத்தில் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம். இன்னொன்று, நேற்று எங்களோட குழுக்கள் போகும்போது மக்கள் சொன்னது, நிச்சயமா அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது, சுமூகமா நடக்கக்கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே வந்து சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். எங்க கட்சி சொன்னதை போல உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லை என்றால் CBI விசாரிக்கப்பட வேண்டும் என்று கட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நானும் வலியுறுத்துகிறேன். ஒரு சிலர் தான் CBI விசாரணை கேட்கிறார்கள், மற்ற எதிர்கட்சிகள்லாம் நாங்க எடுத்து ஒரு நடவடிக்கை பாராட்டாங்கன்னு மாசு சொல்லியிருக்கோம். மாசு அப்படிதான் சொல்லுவாரு.
மக்கள்கிட்ட போனா தானே தெரியும். இவங்க போய் மக்களை சந்திச்சாங்களா? எந்த மக்கள்? நாங்க போன வரைக்கும் நானும் அங்க மக்களை பார்த்தேன். நேற்று எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் பார்த்திருக்காங்க. யாரும் பாராட்டல. எல்லாருமே நாங்க எல்லாரும் போனோம். ஒரு 7-8 மணி வரைக்கும் சுமூகமா தான் இருந்தது. திடீர்னு கரண்ட் கட்டாச்சுன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் திடீர்னு கீழே மேல இருந்து கீழே வந்து காவாயில விழுந்துட்டோம். காவாய் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களான்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர், ஒரு அம்மா என் பக்கத்துல தான் இருந்தாங்க. ரொம்ப வருத்தத்திற்குரிய 2 குழந்தைங்க, 7 வயசு பையன் ஒண்ணு, 10 வயசு பையன் ஒண்ணு. 10 வயசு பையன் உயிர் இழந்துட்டான். பக்கத்திலே மருத்துவமனை இருந்திருக்குது. மருத்துவமனைக்கு அவங்க கொண்டு போல. அரை மணி நேரம் கழிச்சு அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்ல. அங்க மார்ச்சுவரியில நானும் மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1.5 மணி நேரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் செல்வ பிறந்தை வந்து நேரா போனாரு. அங்க நாங்களே 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுன்னா அங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் அரசாங்கம் ஒரு எதிர்கட்சி நடத்தும் ஒரு கூட்டத்துல பிரச்சனை வந்தா அதை பத்தி நாம ரொம்ப கவலைப்பட வேணாம் என்ற மனப்போக்கு தான் அதுல இருந்தது என்பது எனது கருத்து. கரூர்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல கரூர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து விஜய் தாமதமா வந்ததுனாலதான் அந்த உயிரிழப்பு காரணம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட கட்சி பேர் கூட எஃப்ஐஆர்ல கரெக்டா பதிவில்லை. தமிழ் மக்கள் கட்சி, வெற்றி கட்சி அப்படின்னு தான் பதிவிட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்ல, எஃப்ஐஆர் போடுறதுலயும் குழப்பம் இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, விஜய் மீது நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்ட முடியாது அரசாங்கம். ஏன்னா அங்க மக்கள் சொன்ன நிறைய கருத்து யாருமே எடுத்து சொல்லல. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, அண்ணாமலை இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு. மக்கள் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரு. அது எல்லாருமே உள்ள எதுவும் செய்யல, கேமரா முன்னாலதான் சொல்றாங்க. மக்கள் சொன்ன கருத்து தான் எல்லாமே. ஆக மக்கள் சொன்ன கருத்தை மக்கள் கருத்துன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? இன்னொன்று, போலீஸ் அனுமதியில ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளதான் வந்திருக்காங்க. தாமதமா வந்ததை நான் வந்து அதை வந்து சரின்னு சொல்லல. மக்களை காக்க வைக்க கூடாது என்பதுதான். ஆனா 10,000 பேர் தான் நாங்க எதிர்பார்த்தோம், 30,000 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா, நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 10,000 பேர் கணிப்பாங்க, அதிகமான பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். உடனே அதிகமா 1 மணி நேரம் இடையில இருந்தா கூட உடனே அதிக நபர்களை நீங்க அங்க டெபியூட் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம நீங்க கேட்டீங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றது அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை காண்பிக்கிறது. இது நான் அந்த செய்தியாளர் சந்திப்பையே நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, ஏன் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை போய் கொண்டிருக்கு, அதனால நாங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப விசாரணை போய் கொண்டிருக்கும் போது ஏன் ஐஏஎஸ் ஆபீசர், அதுக்கு கொஞ்சம் கூட அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஐஏஎஸ் ஆபீசர், அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வச்சு நீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க? ஏற்கனவே எங்களது குற்றச்சாட்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆயிட்டாங்கன்னு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு, எல்லாவற்றிற்கும் ஒரு மறுப்பு சொல்லி நீங்க சொல்றீங்க. மக்கள் இன்னைக்கு உங்களோட விசாரணை வரட்டும். விசாரணை எப்படி வரும் நமக்கு தான் தெரியுமே. அவங்க ஜட்ஜம்மா மக்கள் ஒன்று சொல்றாங்க, அதுக்கு அவங்களே இல்ல அவர் லேட்டா வந்திருக்க கூடாது, அவர் மேல ஏறி இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைச்சு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை. அவங்க எந்த விதத்திலையும் சரியா கூட்டத்தை நடத்திவிடக் கூடாது. நாங்க அனுமதி கேட்டா, ஏன் நீங்களே பாத்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு நான் போய் அனுமதி கேட்டா எங்களுக்கு கிடைக்கல. அதே அவங்க கூட்டணி கட்சிகள் உடனே அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒரு கையெழுத்து வாங்க இங்க உள்ள மார்க்கெட்ல எங்களுக்கு அனுமதி இல்ல, 30 போலீசார் சுத்திக்கிறாங்க. ஆக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் ஆளும் கட்சி உடனே பதற்றம் அடைந்து விடுகிறது. எதிர்க்கட்சியை எந்தெந்த விதத்திலாம் கசைக்கு புளிய முடியுமோ பிழிந்து அவங்க நேரடியா ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்ற தன்மையில் அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க பிரச்சனை பண்ணாரு. அதுல இந்த விவகாரம் அரசியல் ரீதியா நாங்க பார்க்கல. விஜய் அங்க எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல. 4 மணி நேரம் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு. இது அரசியல் ரீதியா நாங்க பார்க்கவே இல்லை. செந்தில் பாலாஜிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் கேட்கிறேன். இதுதான் எதிர்பார்க்க முடியும். ஆக செந்தில் பாலாஜி
கரூர் செந்தில் பாலாஜி என்றாலே அவர் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. விஜய்க்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நடக்காதது இங்க நடக்குதுன்னா எல்லா மக்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். செந்தில் பாலாஜி வேற எதையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, அதைத்தான் சொல்லுவார். அதனால அவரோட பேச்சை நான் பெருசா எடுத்துக்கல, மக்களின் பேச்சை தான் நாங்க பெரிதா எடுத்துக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து. நேபாளத்தை போல தமிழகத்திலும் ஒரு புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, அது யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடணும், சட்டத்திற்கு புறம்பாக நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்றதுல யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால அப்படிப்பட்ட பதிவுகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது சந்தேகம் இருந்தால் அப்புறம் அவங்க மேல சந்தேகம். இவங்க இதுக்கு முன்னால நீங்க எல்லாரோட வீடியோவும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில இவங்க அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அந்த அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் நியாயமா தான் நடந்து கொள்கிறது. இதே கனிமொழி, இதே ஸ்டாலின் இதுக்கு முந்தைய ஆட்சியில நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க, எப்படி அதை அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அரசியலாக்காம பின்ன அவியல் ஆக்குவோன்னு யார் கேட்டது? அவியல் செய்ய சொன்னது யாரு? ஆக நீங்க ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அரசியல் செய்யணும், அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாரும் அவியல் செய்யணும், அரசியல் செய்யக்கூடாது. இது என்ன நியாயம் முதலமைச்சர் அவர்களே? இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தாவேகா தலைவர் விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து முடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இது எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தா உடனே நெருக்கடி அப்படின்னு சொல்றது. நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம். இப்ப எதிர்கட்சி திமுகவுக்கு ஒரு பயம், நம்மளோட எதிரானவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட போறாங்களேன்ற பயம் இருக்கே தவிர நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம், நேர்மையாக நடந்து கொள்கிறோம், அவ்வளவு. ஆனா அங்க மின் தடையே ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க, இங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க. நடந்தது இயற்கையா நடந்தது மாதிரியே இல்லை அப்படின்னு எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் பேர் தான் இப்ப விசாரணை வேணும்னு நம்ம சொல்றோம். மின்தடை ஏற்படலன்னு இவங்க சொல்றாங்க. அங்க உள்ள மக்கள் பல பேர் அங்க மின்சாரம் தடைப்பட்டு சொன்னாங்க. ஏன்ட்டே சொன்னாங்க. நான் அந்த மார்ச்சியர்ல உட்கார்ந்து இருக்கும் போது சில பேர் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் டக்குனு கரண்ட் ஆஃப் ஆச்சு, எங்களால என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஒரு அம்மா மயங்கி விழுந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு நாங்களாம் வழி விடும்போது நிறைய பேர் மேல ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, திடீர்னு எல்லாரும் ஓடி போனாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி சொன்னாரு, குழந்தை கீழே கிடக்குது, நான் மேல இருக்கேன் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் பாதுகாத்து பார்த்தேன், அப்புறம் என்னையும் காப்பாற்ற முடியல, குழந்தை செத்து போச்சு. ரொம்ப மனவேர்த்தனை. எனக்கு உண்மையிலே அங்க போயிட்டு வந்ததுல இருந்து இத மாதிரி மரண ஓலம், தாய்மார்களின் அலறல், இது வரைக்கும் இது மாதிரி இனிமே நடக்கவே கூடாது. அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும், அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்கணும். இல்ல, பொதுமக்களுக்கு நான் நிச்சயமா சொல்லுவேன், நீங்க கூட்டம் கூடணும். இதுல அரசியல் கட்சிகளும் கூட்டத்தை வச்சு மட்டும்தான் ஒரு தலைவரோட மரியாதை, கூட்டமே கூடல, கூட்டம் கூடணும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்டையும் சில ஒரு அணுகுமுறை இல்லாம நியாயமாக தொண்டர்கள் கூட வேண்டும். பொதுமக்கள் முதலில் குழந்தைகளையும் அரியா பிஞ்சுகளையும் கூட்டத்திற்கு எடுத்து வருவதை தடுக்க வேண்டும். நீங்க அதே மாதிரி காத்திருக்க வேண்டி இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மற்றபடி கூட்டத்திற்கு வரும் அரசியல் கட்சி தொண்டர்களே கேட்கிறேன், மரத்துல ஏறினா மரம் உடைஞ்சிரும், மாடியில மேலே ஏறினா கீழே விழுந்துருவோம். இதையெல்லாமும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. போதிய காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கோம், 20 பேருக்கு ஒரு காவல்துறை 500 பேருக்கு கொடுத்திருக்கோம். ஆனா காவல்துறை கை கட்டப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அவங்க பணி செய்யல, ஆனா விசிபிளா மட்டும் காமிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, காவல்துறை முதலில் இருந்தே அவங்க தோல்வி அடைந்தார்கள் நான் நினைக்கிறேன். அனுமதி கொடுத்ததில் இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த மணிக்கு அனுமதி, எந்த இடம்னு தெரியாம அவங்கள ஒரு நிச்சயமற்ற தன்மையில வைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நேரம் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, இடம் கொடுக்கறதுல இருந்து, கூட்டத்தை நிர்ணயிக்கிறதுல இருந்து, எல்லாத்துலயுமே காவல்துறை முதலில் இருந்தே ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், பிரிவென்டபிள் டெத்ஸ், தடுத்திருக்கக்கூடிய மரணங்கள். ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால இவை எல்லாமே தடுத்திருக்க கூடியதான் எனது மனது பதபதைக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இல்ல, செந்தில் பாலாஜி இப்ப நேரங்களில் பேசிட்டு இருக்காரு, கும்பமேளாவுக்கு ஏன் குழு அமைக்கல, மணிப்பூருக்கு ஏன் என்டிஏ டீம் செல்லல, அது இதுக்கு மட்டும் ஏன் அவசரம் காட்டுறாங்க? இதுதான் இவங்களோட பிரச்சனை. நம்ம நாட்டுல மாநிலத்துல எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு, மணிப்பூரை பாரு,
காஷ்மீரை பாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்கிறேன். இறந்தது தமிழர்கள்ங்க. தாவாய்க்கவனரா, தம்பிகளா, தங்கச்சிகளா, குழந்தைங்களான்னு தெரியாதுங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்கு குழு அமைக்கல, இதுக்கு குழு அமைக்கலன்னு. இறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். குழு அமைத்து இருக்கிறோம். உங்களுக்கு பயம், நேரடியா போய் குழு சொன்னா மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க? செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்க எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன். எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு? விசாரணை வரட்டும். அதனால இன்னையிலிருந்து நான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி, திமுகவும் சரி, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதை பாரு, இதை தமிழ்நாட்டை பாருங்க. தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு. யாரு? துணை முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து, ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து மெடிசன் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் ஆச்சான்னு பார்க்கணும். வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க மத்தவங்களை பத்தி எப்படி சொல்வீங்க? என்னோட கடுமையான கண்டனை ஒண்ணு நான் சொல்றேன். இன்னைக்கு மேம்பாலம் ஒண்ணு திறந்திருக்காங்க, நீளமான ஸ்டீல் மேம்பாலம். அதுக்கே அன்பழகன் பேரை வைக்கிறீங்க? நாட்டுக்கு உயிர் துறந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கும்போது, பெரிய தலைவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரை வைப்பீங்களா நீங்க? அதுவும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். கட்டப்பட்டது யாரோட வரிப்பணத்துல? மக்கள் வரிப்பணத்துல கட்டிட்டு உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேரை வச்சா என்ன அர்த்தம்? கரோனாக்குள்ள அவர் உயிர் துறந்தார் என்பது வேதனை கூடியது. எங்க ஆபீஸ் அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. அவருக்கு ராம்டெசிவிர் அங்க இருந்து அனுப்புனேன். அதுல பெருமையா சொல்லல, ஒரு மனிதாபிமான மருத்துவர் என்ற முறையில. ஆனா கொரோனா காலத்தில் உயிரிழந்தன்னு முதலமைச்சர் சொல்றாரு. கொரோனா காலத்தில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து உயிரிழந்த மருத்துவர்களுக்கு நீங்க எந்த உதவியும் இன்னும் செய்யல. அந்த மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்பழகன் பேரை நீங்க அங்க பாலத்துக்கு வைக்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் பதிவு செய்கிறேன். மேடம், இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக 25 சமூக வலைதளம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே சமயம் இந்த மூத்த பத்திரிகையாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு என்பவரை கைது செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டு விதத்திலயும் பதிவு இருக்கு. ஆனா அவங்களை எதிர்த்து பதிவு செய்து இவங்க தான் உரக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் நம்ம பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும், எல்லா நமக்கு கருத்தை சொல்லு சுதந்திரம் இருக்கணும், கருத்து சுதந்திரம் இருக்கணும் சொல்றவங்க தான் ஒரு பாட்டியை தேடினாங்கன்னா அப்புறம் என்னப்பா சொல்றது? ஒரு பாட்டி எதிர்த்து பேசினா அந்த பாட்டி என்ன தேடிட்டு இருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு பேசுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க. 2026 வரைக்கும் தான். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்படும். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரும். அப்புறம் பாத்துக்கலாம். நன்றி. பாத்துக்கலாம். இல்ல, திருமாவளவன் எனக்கு ஒரு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி மேல நம்பிக்கை போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. குழு அமைக்க கூடாதுன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு, காங்கிரஸ் குழு அமைக்கணும்னு திருமாவளவன் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குழு அமைச்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ குழு அமைச்சதுனாலதான் உண்மை வெளிவர தொடங்கி இருக்கிறது. அவங்க ஒன்னும் சாதாரண மனிதர்கள் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு வேணா நீங்களும் போய் ஒரு குழு அமைச்சு போய் பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆக மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனாலதான் முதல் நாள் மாநில தலைவர் போனார், நானும் போனேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம அமைச்சரிடமிருந்து நேரடி செய்தியை சொல்லி அமைச்சார். உங்க ராகுல் காந்தி அது வரைக்கும் நீங்க கவலைப்படலையே. அதனால நீங்க சொல்லி சொல்லி காப்பி அடிக்கிறத சொல்றீங்க. எங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மீது அன்பு இருக்கிறது, மக்களுக்கு அவங்க துன்பப்படும் போது ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க இல்ல, தமிழக மீது அப்ப அக்கறையா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரா? இறந்தவர்கள் தாவாக்க காரணங்கள் நமக்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தாலும் தெரியாது, விஜயின் விசிறிகளான்னு தெரியாது. தமிழர்கள் சாமானிய மக்கள், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்களா? இதுவே தவறான கருத்து. எப்ப பார்த்தாலும் மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாருன்னு சொல்லும்போது முதல் தமிழகத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண் 2 காவலர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே அங்க இது நடக்குது, இங்கேயே நடக்கக்கூடாதுன்னு கேட்பீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்பட்டமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். செந்தில் பாலாஜி அவர் அரசியலா பார்க்கல, மற்றவர்கள் அரசியலாக பார்க்கிறார். ஏன்னா அவர் அரசியல் செய்யக்கூடியவர்.
அதனால் உண்மை வெளிவர வேண்டும் என்பது எனது கருத்து. கரூர் விவகாரத்துல கட்சியினுடைய தலைவர் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அந்த இடத்துல இல்ல, உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேம் வந்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே ஒரு தலைவர் நேரடியா சந்திக்க வேண்டியது. ஆனா நீதிபதியே சொல்லியிருக்காரு என்னன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு ஒரு பாப்புலரான நடிகரை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க வெளியே வரும்போது ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலை மிக மோசமாகி அதனால் மக்கள் திருப்பியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது நேரடியாக சந்திக்க வேண்டும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடந்து கொள்வதும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடப்பது என்பது நம்ம விவரிக்கக்கூடிய ஒன்று தானே. நேற்று தாவேகா தலைவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க மேம்? ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள். இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காலையிலிருந்து அவங்க தொண்டர்களை கைது செய்யப்படுகிறார்கள், காலையிலிருந்து அவங்களோட பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதியப்படுகிறது. நாம ஒரு கேள்வி கேட்டா ஏன் கலெக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேல நடவடிக்கை இல்லை, என்ன விசாரணை வரட்டும்னு சொல்றீங்க. இல்ல, விசாரணை முடிவு வர்றதுக்கு முன்னாலே தாவேகா தொண்டர்களை நீங்க கைது செய்றீங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது அவருக்கு பலமா இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வருகிறது. தன் தொண்டர்கள் எந்த விதத்திலையும் டிமாரலைஸ் ஆயிடக்கூடாது, உங்க பக்கபலமா நம்ம இருக்கிறோன்ற சூழ்நிலையை மக்களுக்கு அவர்கள் உணர்த்த வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு.